9ஆம் வீட்டில் சுக்கிரன் அல்லது கேது அல்லது சூரியன் இருந்தான்னா அவன் பல வித்தைகளை கற்கக்கூடியவன். ஆமாம். இப்போ சங்கீதம், மருத்துவம், அடுத்தால ஜோதிடம், அந்த விளையாட்டில் அந்த மாதிரி பல வித்தைகளை கற்கக்கூடியவன் 10ஆம் வீட்டில் சுக்கிரன் அல்லது கேது அல்லது சூரியன் இருக்கணும். அதே மாதிரி லக்னாதிபதி 9 கூடியவன் 6ஆம் இடத்துல இருந்தால் இவங்க எலியும் 6 அல்லது 8ஆம் வீட்டில் இருந்தால் எலியும் பூனையும் மாதிரி அப்பாவும் பிள்ளையும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி லக்னாதிபதி ரொம்ப வீக்காக இருந்து ராகு சனி 9ஆம் வீட்டில் இருந்தால் பிறரை துன்புறுத்துவதையே தொழிலாக கொண்டவன் அதாவது 9ஆம் வீடு தர்மஸ்தானம்னு சொல்லுவோம்ல, தர்ம சிந்தனை, இறக்க சிந்தனை கொண்டானது இது இண்டிகேட் பண்ணக்கூடியது. அது அந்த இடத்துல ராகு அல்லது சனி இருந்து லக்னாதிபதி வீக்காக இருந்தால் அவன் பிறரை துன்புறுத்துவதை பழக்கமாக கொண்டவன். ஓகே.